This video is sponsored by BuyMode mobile app. Hi friends, நம்ம மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு தேங்காய், பாதாம், முந்திரி இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளாக தேங்காய் பால் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப சத்தானது, வாரத்துக்கு 2 முறை நம்ம குடிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் பால் செய்ய நான் அரை தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கசகசாவும், முந்திரி, கொஞ்சம் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். பாதாம் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது நான் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். முதல் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால் ரெண்டுமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம இந்த பாதாமை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பாதாமையும் நெல்லில் உரித்து சேர்த்துட்டேன். இப்போது நம்ம இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது பாதாம், முந்திரி, கசகசா எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதையும் நம்ம தேங்காய் பால்லையே சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் சும்மா கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடாகட்டும். நெய் சூடானதும் 1 பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய் சும்மா வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போது அதெல்லாம் பொரிஞ்சதும் நரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக கலக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இதை கலக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். சர்க்கரைலாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு, எனக்கு இனிப்பு சரியாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்து கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இது 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொதிச்சு வந்திருக்கு. ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சத்தான ஹெல்த்தியான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.